பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 42 அதிகாரம் 3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. எல்லா வாய்களை விரிவாய் திறந்து நம்முடைய கர்த்தராகிய தேவனை அவருக்கு நன்றி செலுத்தி நாம் துதிப்போம். ஹalleluya hallelujah hallelujah. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் கூட தகப்பனே அப்பா உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை புகழ்ந்து பாட, உம்முடைய வசனங்களை தியானிக்க அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. அப்பா அந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் அப்பா அந்த நாளிலும் தங்கள் சொந்த காரியங்களை பார்த்து கொண்டு இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறீரே அப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஓய்வு நாள் ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரையில் உம்முடைய பாதுகாப்பின் கரம், உம்முடைய பிரசன்னம் அப்பா இந்த இடத்துல இருந்து எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விஷயம் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. எங்களது இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. நீர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை நீர் அணையாத தேவனாய் இருக்கிறீர் அப்பா. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. அப்பா உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை தகப்பனே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற, எத்தனை வேதனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், பாடுகள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் எத்தனை இருக்கிறது என்று நீர் அறிவீர் தகப்பனே. அப்பா நீர் தாமே எல்லாம் வச்சிருக்கோம் அப்பா. ஒரு திறந்த வாசலை, 1000 கதவுகள் அடைக்கப்பட்டாலும் நீர் புதிதாக ஒரு புதிய வாசலை எங்களுக்கு திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வருகிற தேவனே அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா தகப்பனே. எங்கள் கவலைகளை எல்லாம் உடைய பாதத்திலே வைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் அறிவீர், நீர் எங்கள் நல்ல தகப்பனாய் இருக்கிறீர் தகப்பனே. எங்களை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் ஆறுகளை கடக்கும் போதும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. அப்பா கரை புரண்டோடுகிற வெள்ளம் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. சிங்க கெபிலே அப்பா தானியலை பாதுகாத்த தேவன் அப்பா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையின் மத்தியிலே பாதுகாத்த தேவன் அப்பா. நீர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து அப்பா எங்களை வேறு பிரித்த தேவன் அப்பா. நீர் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நடத்துவீர் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம் ராஜா.
நீரே எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சகோதரனோடு கூட சேர்ந்து நாம் அனைவரும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுவோம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. Hallelujah. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவனே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே. ஹalleluya. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் முடிசூட்டுகிறவரே, நன்றி நன்றி. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றியோடு ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya. 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 Thank you Lord. Thank you Jesus. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Thank you Lord. Thank you Father. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. We worship you. Hallelujah. Thank you Jesus. Oh Hallelujah. Thank you. Oh hallelujah. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நன்றி நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Father. We worship you. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் கிருபையும் இரக்கமும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. இயேசுப்பா ஸ்தோத்திரம். Hallelujah. Jesus. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுமா, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு. அறிக்கையிடுவோம் வாய்களை திறந்து, எனக்கு தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வேன். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். சிலுவையிலே பாதாளத்தை வென்றார், மரணத்தை வென்றார், தோல்வியை முறியடித்தார். ஹalleluya. அந்த உலகத்திலே வெற்றி வீரனாக நம்மை வெற்றி சிறக்க செய்வார். நான் தோல்வியை காண மாட்டேன். கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்திலும் வெற்றியை தருவார். ஹalleluya. எனக்கு ஹalleluya. நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. தோல்வி இல்லை. ஹalleluya. வெற்றி உண்டு. ஹalleluya. எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் தொனிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் தொனிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். சொல்லுங்க. தோல்வி இல்லை எனக்கு, ஆமென். எல்லாரும் வெற்றி பவனி செல்வேன். என்றும் மகிழ்வோம், அக்களிப்பேன், அல்லேலூயா பாடுவோம். என்றும் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம்,
தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் Thank you, Jesus. Hallelujah, hallelujah. எந்த கல் தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறதோ இது ஆகாதென்று தள்ளின கல், அதுதான் மூளைக்கல். ஹalleluya, தலைக்கல். ஹalleluya. நம்மை அநேகர் புறக்கணித்து தள்ளி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம். ஹalleluya, ஹalleluya. பிசாசின் சதி திட்டங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முறியடித்து போடுகிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெய வீரனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. ஹalleluya, 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 ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya. Thank you, அவர் வெற்றி Jesus. சிறந்தபடியினாலே, ஹalleluya, அவர் எல்லாவற்றையும் முடித்தபடியினாலே, ஹalleluya. Thank முடிந்தது you, முடிந்ததுதான். Jesus. அதை இனி யாரு திரும்ப எடுக்க முடியாது. ஆமென், ஒரு நிலையான வெற்றியை என் மேல வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நிலையான வெற்றியை உங்க மேல வைத்திருக்கிறார். Yes, ஒரு நிலையான hallelujah. வெற்றியை நம்ம மேல் அவர் வைத்திருக்கிறார். Thank you, Jesus. அந்த வெற்றிக்குள்ளதான் நீங்களும் நான் இருக்கிறோம். ஆமென். அந்த வெற்றிங்கிறது உலகத்திலே வருகிற வெற்றியை போல அல்ல. அந்த வெற்றிக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுக்கு லைஃப் டைம், அதுக்கு ஒரு லைஃப் கிடையாது. இவ்வளவு காலம் தான், இத்தனை நேரம், மணி நேரம் தான், இத்தனை வருஷம் தான் என்று சொல்லி ஒரு டைம் லைனுக்குள்ள அதை கொண்டு வர முடியாது. அது நிலையில்லா, அது எப்படி சொல்றது, அது நிரந்தரமான ஒரு வெற்றி. ஆமென். அதுக்கு முடிவே இல்லாத ஒரு Yes. வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றிக்குள்ள உங்களை என்னை அவர் கொண்டு வந்தார். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். இயேசுவே, நீங்க என் கூட இருக்கிறீங்க. என் கூட இருக்கீங்க அப்பா. இந்த உலகம் என்ன தள்ளப்பட்ட கல்லுன்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்ன மூளைக்கல்லா நீங்க மாற்றி என் கூட வச்சிருக்கீங்க. இருக்கீங்க அப்பா. நீர் என்ன மூளைக்கல்லாய் மாற்றி வைத்திருக்கிறீங்கப்பா. ஆமென். ஓ, யோசேப்பின் சகோதரர் அவன் மேல எரிச்சல் அடைந்து அவனை குழியில தூக்கி போட்டாங்க, அடிமையா வித்தாங்க. அவன் அவ்வளவுதான், ஒளிஞ்சிட்டான். அடிமை, இவன் எங்கேயோ ஒரு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனா நம்ம ஆள போறது என்று சொல்லி அவங்க அற்பமா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஸ்டேஜே அப்படியே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமா மாற்றினார். ஆமென். இவனா நம்ம ஆள போறதுன்னு அவங்க சொன்னாங்க. Thank you, அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி காண்பித்தார். இயேசுவே, ஸ்தோத்திரம். உலகம் நம்மை தள்ளப்பட்ட கல்லு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை தலைக்கு மூளைக்கல் ஆக்கிறார். ஆமென். அவர் எப்படி எப்படி தலைக்கு மூளைக்கல் ஆனார், அதே போல நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹalleluya. நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். மாற்றி இருக்கிறார். அவர் அதற்காகவே வெற்றி நம்மை சிறந்தார். மூளைக்கல்லாக அதற்காகவே வெற்றி மாற்றி சிறந்தார். இருக்கிறார். ஹalleluya. அவர் சிலுவையில என்ன பார்த்தார். Thank you, அவர் Jesus. சிலுவையில என்ன பார்த்தார். ஓ, அவர் சிலுவையில வெற்றினால அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. அதனால அத்தனை பாடுகளை அவர் சகித்துக் கொண்டார். Jesus. அவர் பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். Hallelujah. அவருக்குள்ளே ஸ்தோத்திரம். கட்டி எழுப்பப்பட்டு வருகிறார். ஒரு அழகிய மாளிகையா கட்டி எழுப்பப்பட்டு வருகிறார். ஆமென். நான் பயப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு தோல்வி இல்லை. தோல்வி நான் இல்லை. பயப்பட மாட்டேன். எனக்கு தோல்வி இல்லை. ஆமென். எனக்கு தோல்வி எனக்கு இல்லை. உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, சொல்லுவோமா? வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன்.
மகிழ்வேன் அக்களிப்பேன் அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வியில்லை சொல்லுங்க எல்லாம் நம்பிக்கையோடு அல்லேலூயா வெற்றி உண்டு முழு மனதா சொல்லுமா அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு இயேசுவே ஹalleluya கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம் கர்த்தருக்கு பிரியமானவர் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஹalleluya அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஹalleluya அவர் நம்மோடு கூட இருக்கிறார் வலப்பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறார் ஆமென் ஆமென் அவர் எனக்கு நிழலா இருக்கிறார் யார் என் கூட இல்லைனாலும் அவர் என் கூட இருக்கிறார் ஆமென் கர்த்தர் என் கூட இருக்கார் யார் என்னை எல்லா கைவிட்டாலும் சூழ்நிலையும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் ஹalleluya எல்லா சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிற தெய்வம் Thank you, Lord. ஹalleluya thank you jesus Thank you, thank you Jesus. jesus ஏசப்பா நீர் என்னோடு கூட இருப்பதற்காய் நன்றி நன்றி தகப்பனே என்னை ஆட்சி தேற்றுகிற தேவனே எங்களை அரவணைக்கிற தேவனே அப்பா எங்களை கட்டி அணைத்து கொள்ளுகிற தேவனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு ஓ இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு பகலிலே மேகஸ்தம்பமா இரவிலே அக்கினி ஸ்தம்பமா பகலிலே மேகஸ்தம்பமா இரவிலே அக்கினி ஸ்தம்பமா முன் செல்லும் தூதனா வழி நடத்தும் மெய்ப்பரா முன் செல்லும் தூதரா வழி நடத்தும் மெய்ப்பரா இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல்
அவர் நம்மோடு இருக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை செய்து வருகிறார். ஆமென். சில பேருக்கு டவுட்டாக இருக்குது, கர்த்தர் தான் நன்மை செய்கிறாரா இல்லையானே தெரியல அப்படின்னு நம்ம கொஞ்சம் சில நேரத்தில் நம்ம யோசிக்க வரோம். என்ன செய்கிறது, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. நிறந்த ஜபங்களை செய்கிறோம், ஆண்டவர் கேட்குறாரா இல்லையா அப்படின்னு ஒரு சில வருத்தங்கள் இருக்கிறது. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு, தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். இந்த நாட்களில் பயங்கரமான வருகிற நாட்கள்லாம் பயங்கரமான ஒரு நாட்களாக இருக்க போகுது. ஆவிக்குரிய கண்களில் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வருகிற நாட்கள் மிகவும் கொடிதான காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலநிலைகள் தான் நமக்கு இன்றைக்கி வரும் நாட்கள்லாம் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி வரவில்லை என்றால் வருகிற உபத்திரவங்களிலிருந்து நம்ம விடுவிக்கிறது ரொம்ப பயங்கரமானதாக காலமாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் இப்படி தான் சில வார்த்தைகள் ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கி பேச இருக்கிறார். பயப்படாதே அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி தேவன் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவன் தம்முடைய செய்தியை ஒரு சபைக்கு சொல்வாரானால் அந்த செய்தி எனக்கும், முதலாவது அந்த செய்தி எனக்கு தான், அதுக்கப்புறம் கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு அந்த செய்தி போய் சேர்கிறது. பயப்படாதே. இன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன, வயதானவர்களுக்கு வரும் நாட்களை குறித்து பயம் இருக்கும். என்ன, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம். பிள்ளைகளுக்கு என்ன பயம், வேலை கிடைக்கல, வரும் நாட்களில் நம்ம எப்படி இருப்போம், எப்படி செய்ய போகிறோம், எப்படி இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம். எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்குது. எக்ஸாம் எழுதுகிற மாணவிகளுக்கு எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுவோமா, எல்லாம் நல்லா எழுதியிருக்கிறோமா அப்படின்னு எக்ஸாமை தேர்வை குறித்து ஒரு பயம். இப்படி பலவிதமான பயங்கள் மனிதனை தாக்கி கொண்டு இருக்கிறது. பிசாசானவன் பயன்படுத்தும் ஒரு முக்கியமான ஆயுதம் பயம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேக இடங்களில் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு பயம் ஒரு மனிதனை ரொம்ப வாட்டுகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. என்ன சொல்லலாம், வாட்டுகிற ஒரு செயலாக இருக்குது. எல்லாத்த குறித்து இன்றைக்கி மனுஷன் பயந்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி அதற்காக தான் ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட அந்த வசனத்தை கொடுத்து இன்றைக்கி பேச இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றார். என்ன செய்றாருன்னா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், இன்னைக்கு நம்மோடு பேசுறாரு. உன் வலது கையை பிடித்து, பாருங்க இப்படி நின்று கை கொடுப்போம்ல, கை கொடுத்து அப்போ என்ன செய்றாரு, மேலே இந்த கையை வச்சு பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், உன் கூட துணையாக இருக்கிறேன் இன்னைக்கு நான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பயத்தினாலே இன்னைக்கு காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்கும், ஏது நடக்கும், உலகத்தின் அரசியல் சம்பவங்கள், இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தா பயமாக இருக்குது மக்களுக்கு. இன்றைக்கி எங்கேயுமே நம்ம நிம்மதியாக போக முடியல.
இன்னைக்கு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாதிப்புகள் இன்னைக்கு மக்களுக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்கிறார்? நம்ம கையை பிடிச்சு சொல்கிறாரு, உன் வலது கையை பிடித்து. எவ்வளோ ஒரு அழகா ஆண்டவர் இந்த வசனத்தில் பேசுகிறார் பாருங்க. உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயம் பிசாசின் ஒரு பேராயுதம். அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் மக்களை எப்படியோடு பயத்தோடு வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஏதோ ஒரு சின்ன விஷயமாக கூட பயம் நம்மளை தாக்கி கொண்டே இருக்கும். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ய பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒளிந்து கொண்டார்கள் போய். இப்போ தேவன் கூப்பிட்றாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு. அவங்க எங்கே இருக்காங்க? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால? அவங்க பாவம் செஞ்சதுனால அவங்க அப்படி செய்தார்கள். அன்றைக்கு பாவம் அவர்களுக்குள் வந்த பொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தினல் புஸ்தகம் வரையிலும் அநேக இடங்களில் தேவன் பயப்படாதே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் பயப்படாதே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம ஒவ்வொரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தேவன் பயப்படாதே என்று சொன்னது ஆபிரகாமை நோக்கி தான் சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 நம்ம வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. இந்த காரியம் நடந்த பின்பு என்ன காரியம்னு நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் தொடக்கத்தில் சொல்றாரு, இந்த காரியம் நடந்த பின்புன்னா நீங்கள் 14வது அதிகாரத்தை வாசிக்கணும். நீங்கள் வாசித்து வரணும். நான் அடுத்த வாரம் கேள்வி கேட்பேன். சரியா? உங்க அசைன்மெண்ட். சரியா? என்ன நடந்துச்சு, எதற்காக இந்த காரியம் நடந்த பின்புன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்பேன். எல்லாம் டக்குன்னு சொல்லணும், பதில் வாசித்து வரணும். சரிங்களா? இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். உனக்கு நான் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அன்பு கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பாதுகாக்கும் அரணாக இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலை வந்து உங்களை தாக்கினாலும் தேவன் அங்கே வந்து ஒரு அரணான கோட்டையாக நமக்கு தேவன் பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் நமக்கு ஒரு அரணாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் தாக்குனாலும் சரி, நமக்கு பிசாசானவன் உருவாக்கி வைத்திருக்கும் ஆயுதங்கள் நமக்கு ஏவி விட்டாலும் சரி, எல்லாவற்றையும் தடுத்து போடும்படியாக இன்றைக்கு தேவன் நமக்கு அரணான கோட்டையாக தேவன் பாதுகாக்கிறார். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கேடகத்துக்கும் கேடயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கேடயம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அது ஒரு சின்னதாக இருக்கும், சின்ன சைஸு. கேடகம்னா நம்ம வாழ் உயரத்துக்கு இருக்கும். ஒரு அரணான கோட்டையாக தேவன் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். பிசாசினுடைய தந்திரங்களுக்கு ஆண்டவர் தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். சரிங்களா? இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். எவ்வளவோ சூழ்நிலை இருக்க, என்ன செய்வேன் ஏது செய்வேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, அவங்க என்னை குறித்து என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு அரணான கோட்டையாக இருந்து அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஆகாரின் அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆகாரை குறித்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன நடக்குது? ஆகார் வனாந்தரத்தில் போய் இருக்கிறத பார்க்கலாம்.
வனாந்தரத்தில் ஆகாருக்கு பிறந்த கை குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த ஆகார் என்ன செய்கிறா, வனாந்தரத்துக்கு கடந்து செல்கிறாள். அப்போ என்ன நடக்கிறது, ஆபிரகாம் ஆகாரிடத்தில் என்ன சொன்னார் என்பதை குறித்து நம்ம இங்கே ஆதியாகம புஸ்தகம் 21ஆவது அதிகாரம் 14லேருந்து 17 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த சம்பவம் நமக்கு தெரியுது. அதை வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். பாருங்க, இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் போய் வீட்டில் படித்தாதான் இந்த என்ன எதற்காக அனுப்பி விடுறா அப்படின்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆபிரகாம் எதுக்கு அனுப்பி விடுறாருன்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதனால தான் வேதத்தை நல்லா வாசிக்கணும். வாசித்தா தான் உங்களுக்கு நல்ல விளங்கும். சரிங்களா? அப்போ தான் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமு அப்போ தண்ணீரை கொடுத்து ஆகார்கிட்ட கொடுத்து பிள்ளையவும் உன் பிள்ளையை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி விரட்டி விடுறாரு ஆபிரகாமு. என்ன நடந்தது வாசிக்கலாம். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பெயர்செபாவில் வனாந்தரத்திலே அவள் அழிந்து திரிகிறாள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரமான வாழ்க்கை இருக்கலாம். வனாந்தரத்தில் இருக்கிறேனே, என்ன நடக்கும், நான் எப்படி பிழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம். இதுதானே இருக்குது, கொஞ்சோண்டு அப்பம் தானே இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணீர் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு ஆகாருக்கு உதவினது போல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் வனாந்தரத்தில் போய் கதறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம், வாசிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. பாருங்க, கையில பச்சை குழந்தை, பிறந்த குழந்தை, அப்பம் தீர்ந்து போச்சு, தண்ணீர் இல்லை, ஒரு செடி ஓரத்தில் கொண்டு பிள்ளைய வச்சுட்டு இந்த பிள்ளைய சாகிறத என்னால் பார்க்க முடியல. தாய்க்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப கவலையோட, ரொம்ப துக்கத்தோட அந்த வனாந்தரத்திலே ஆகார் கதறி கொண்டு இருக்கிறாள். அப்புறம் என்ன நடந்தது? எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அப்ப செடிக்கு பக்கத்துல கீழே பிள்ளைய வச்சுட்டு அம்பு பாயிற தூரம்னா கொஞ்சம் தூரத்துல போய் உட்காந்துட்டு சத்தமிட்டு கதறா ஆகார், அழுகுறார், கூக்குரல் இடுகிறாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு ஆகாரின் சத்தத்தை கேட்டவர், பிள்ளையின் சத்தத்தை கேட்டவர், இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தையும் தேவன் கேட்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம், நான் இங்கே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கலாம். என்ன அப்பன் தீர்ந்து போச்சேன்னு வருத்தத்தில் இருக்கலாம், பிள்ளை சாக போகிறதே என்று வருத்தத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுடைய குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்புறம் என்ன நடந்தது? தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பயப்படாதே. இன்றைக்கு ஒரு தூதனை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். உங்கள் வேதனைகளை அறிவதற்கு, உங்கள் குரலை கேட்பதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற உங்களுடைய குரலை கேட்பதற்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். பிள்ளையின் குரல் தேவனிடத்தில் கேட்டது. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சேமத்தை தேவன் கட்டளையிடுகிறார். சேமத்தை கட்டளையிடுகிறார். நீங்களும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். வானத்தில் இருப்பது வனாந்தரத்தில் இருப்பது போல நிலைமை மோசமாக இருக்கலாம். தேவன் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார். ஆகாரின் சத்தத்தை கேட்டவர் உங்கள் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். பயப்படாதீர்கள் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லி கொண்டு இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு. நம்ம பயந்தோம்னா தேவன் நமக்கு உதவி செய்யவே முடியாது. எதை குறித்து நம்ம பயப்படவே கூடாது. சரிங்களா? அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு? ஏசாயா 41:10 வாசிங்க.
ஏசாயா 41:10-14 வாசிங்க. நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு கரத்தை நீட்டி சொல்றாரு. எப்படி நீட்டி சொல்றாரு? உங்க கரை அப்படியே இப்படி விரலை நீட்டி இன்னைக்கு சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் ஏசாயா 41:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற தேவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நினச்சி பார்த்துருக்கீங்களா நம்ம தேவன் யார் என்று? ஒரு தடவை இந்த வாரத்தில் நான் என்ன செஞ்சேன், காலையில் எழுந்த உடனே தேவனுடைய குரல் கேட்டுச்சு, சத்தம். ஏந்திரிச்சு அப்போ தான் உட்காரேன். காலையில் அதிகாலையில் ஏந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஒரு சத்தம், நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு குரல். என்ன ஆண்டவரே சொல்லுங்கள், என்ன தேவனே, என்ன இப்படி ஒரு குரல்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு ஒரு குரல். வானத்தில் பார்த்தியா எவ்வளோ கோள்கள், எத்தனை நட்சத்திரங்கள், அதுக்கெல்லாம் சொந்தக்காரர் நான். அதுக்கெல்லாம் சொந்தக்காரர், அதுக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் நான் உனக்கு தேவனாக இருக்கேன் அப்படின்றார். அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் நம்மை நினைப்பு விட்டுறார் பாருங்க. நான் யார் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாம் சூரியன்லாம் எனக்கு சொந்தம், நட்சத்திரங்கள்லாம் எனக்கு தான் சொந்தம், அதுக்கெல்லாம் சொந்தக்காரர் நான் தான். அப்படிப்பட்ட தேவன் தான், அப்படிப்பட்டவர் தான் உனக்கு நான் தேவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ அவர் ஒரு வாக்கை கொடுத்துருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்தது 41:14 வாசிங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் சும்மா சாதாரண மனுஷன், இந்த மனுஷன் வாரானா இப்படி தான் கத்திக்கிட்டு போவார், இவருக்கு என்ன, என் வாழ்க்கையை குறித்து அவருக்கு என்ன தெரியும், என் சூழ்நிலையை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஆராதனை பண்ணுறோம், இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க உள்ளத்தில் இந்த தோணலாம், இப்படி வந்து பேசிட்டு போயிடுவார், அவருக்கு என்ன அப்படின்னு. ஆனால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தி எனக்கும் தான், இந்த செய்தி எனக்கு தான் இந்த செய்தி, என்னோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, வாசிக்கலாம். இதோ போரடிக்க யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. சிறு கூட்டம். எத்தனை கூட்டம்? சிறு கூட்டம். நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு சிறு கூட்டமாக இருக்கோமா, பெரிய கூட்டமாக இருக்கா? சிஸ்டர் சொல்லுங்க. நம்ம ஒரு சிறு கூட்டம். நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இஸ்ரவேல் தேசம் சின்ன தேசம். நம்ம சென்னை பட்டணத்தை விட அந்த சென்னை பட்டணம் அளவு தான் இருக்கும் இஸ்ரேல் தேசம். உலகமே எதிர்த்து வந்தாலும் இஸ்ரேல் தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாது. உலகமே எதிர்த்து வந்தாலும் இஸ்ரேல் தேசத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா தேவன் அவரோடு இருக்கிறாங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், அவங்களுக்கு தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கை தான் நமக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கு தான் நமக்கும் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த வசனத்தை நாம் அதை உரிமை பாராட்டும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் சொந்தம். இஸ்ரேல் தேசம் அப்படி சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். இன்றைக்கும் அக்கினி மதிலாக இருக்கிறார் ஆண்டவர். எத்தனை ஏவுகணை இஸ்ரேல் தேசத்தில் ஏவுனாலும் ஒன்றும் வெடிக்காது, எல்லாம் மேலேயே போயிடும். சரிங்களா? அவ்வளோ தூரம் தேவன் பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவங்கள தான் இன்றைக்கி தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறாரு. யாக்கோப்பு என்னும் பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதுன்னு சொல்கிறார். வாசிங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
யார் வந்து பயப்படாதேன்னு யார் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்போ நம்மளை பார்த்து இப்போ நம்ம ஒரு சோர்ந்து போயிருக்கிறோம், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சரியா? அப்போ யார் வந்து பயப்படாதேன்னு சொல்ல முடியும்? பயப்படாதேன்னு யார் சொல்லுவா? நல்ல அதிகாரம் படைச்ச, நல்ல செல்வந்தர், நல்ல செல்வமாக உள்ளவர், என்ன பலசாலியாக இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்வான்? மேலே கையை போட்டு, நீ பயப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன், என்ன பிரச்சனை தானே, என்கிட்ட காசெல்லாம் இருக்குது, எல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கலாம், சொல்கிறத கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கலையா? கேட்டிருக்கோம்ல? கேட்டிருக்கோமா இல்லையா? என்ன அப்படியே அமைதியாக இருக்கீங்க? யாரும் கேட்டது இல்லையா? கேட்டிருக்கோம். இப்போ வசதியாக ஒருத்தங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு எனக்கு கஷ்டம் இருக்குன்னு போய் சொல்கிறீங்க, நீ அதை பற்றி கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நம்முடைய தேவன் என்ன செய்கிறாராம்? வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மோடு கூட இருந்து அவர் தான் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீனு பயப்படாதே அப்படின்னு சொல்கிறதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43:1 வாசிங்க. 43:1. இப்போதும் யாக்கோபே, இப்ப உன்னை சிருஷ்டித்தவரும், பாருங்க, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். இப்ப இந்த வசனத்துல நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல நல்லா அண்டர்லைன் பண்ணி, என்ன இப்பொழுது யாக்கோபே என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. யாக்கோபே என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. அப்புறம் வாசிங்க. உன்னை சிருஷ்டித்தவரும், நம்மை சிருஷ்டித்தவரும். யாக்கோபே இப்பொழுது ஜாய்சி அப்படின்னு சொல்லணும். இப்பொழுது ஜாய்சி, இப்பொழுது சிஸ்டர் ரோசி அப்படின்னு போட்டு ஏண்டா வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை சிருஷ்டித்தவர். நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய உங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை உருவாக்கினவர், இன்னைக்கு அவரு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசி முடிச்சிட்டீங்களா? பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். அப்ப சொல்றாரு, நான் வந்து உன்னை உருவாக்குனேன், உன்னை சிருஷ்டித்தேன், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக்கிட்டேன்பா, நான் உன்னை மீட்டுக்கிட்டேன். என் இரத்தத்தை கொடுத்து உன்னை விலைக்கரையமாக என் இரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டுக்கிட்டேன். நீ பாவத்தில் இருந்த, பிசாசின் பிடியில் இருந்த, அவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த, அதனால் என் ஜீவனை கொடுத்து என் இரத்தத்தை உனக்காக கிரயம் செலுத்தி உன்னை நான் மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவன். எவ்வளோ உரிமை பாராட்டுறார் பார்த்தீங்களா? உரிமை பாராட்டுகிறார். நாம் தேவனுடைய சொத்து. நம்ம யாரு? நம்ம அவர் மீட்டு கொண்டதுனால நம்மளாம் தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம். நம்ம சொத்து மேலே யாராவது கை வைக்க முடியுமா? ஆண்டவர் விடுவாரா? விடமாட்டார். நம்ம தேவனுடைய சொத்து. நம்ம பிள்ளைங்க மேலே யாராவது கை வைக்க விடுவோமா? அடித்தா விட்டுருவோமா? விடமாட்டோம்ல. ஏதாவது சண்டைக்கு போயிடுவோம். முடியலினாலும் கரமுறைன்னு கத்திக்கிட்டு கிடப்போம். சரியா? அப்படி தான் தேவன் என்ன செய்கிறாரு? நம்ம தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம். நான் உன்னை மீட்டுக்கிட்டேன், நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துடணும். சரியா? அப்போ தான் நம்ம என்ன கவலைப்படாமல் இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், தேவன் நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு டவுட் வரும். வருதா இல்லையா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்னான்னு ஒரு சில டவுட் வரும். நம் தேவனை சார்ந்து தேவனை எதனால் அந்த மாதிரியெல்லான ஒரு டவுட்டு வருது? தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா? ஏன் பதில் வர மாட்டேங்குது? சில நேரங்கள் அப்படிலாம் நம்ம செய்கிற பாவம் தான் நமக்கும் தேவனுக்கும் இடைவெளியை உண்டாக்குகிறது. இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம். பாருங்கள், நமக்கும் தேவனுக்கு இடைவெளியை உண்டாக்குகிறதுக்கு காரணம் என்னன்னா,
ஜெபம் இல்லாத நம்முடைய வாழ்க்கை. ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கேன். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, ஜெபிக்கிறதுக்கெலாம் எனக்கு என்ன பிரதர் நேரம், நீங்கள் பாஸ்டர், நீங்கள் ஃபுல் டைமில் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, நீங்கள் ஜெபிக்கலாம், என் வேலை எனக்கு இருக்குது அப்படின்னு நிறையா மக்கள் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாத வாழ்க்கை, வேத வாசிப்புக்கு நேரம் ஒதுக்காமல் ரொம்ப பிஸியாக இருக்கிறது, சரியா? அப்புறம் தேவனை துதிக்காதபடிக்கு நம்ம வாயில் மௌனமாக இருப்பது, தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை மட்டுப்படுத்துவதும் தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உண்டாக்குகிறது. பாவத்தின் விளைவுகளை அறியாமலேயே பாவத்தோடு நம்ம விளையாடி கொண்டு இருக்கிறோம். பாவத்தின் விளைவு எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நம்ம என்ன செய்கிறோம், இந்த பாவத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறோம். பாவம் கொசு கடிப்பது போல் டக்குன்னு என்ன செய்ய முடியாது. பாவம் ஒரு கொசுக்கடி அல்ல, அது உங்கள் வாழ்க்கையே அழிச்சு போடக்கூடியது அந்த பாவம், சரிங்களா? யோவான் 9:31 கூட வாசித்துருங்க. ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை? ஏன் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம தாமதிக்கிறார்? எதனால் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது. வாசிக்கலாம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை. என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார், அப்படியே தான் நடக்குது, அப்படியே தான் போயிட்டு இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய ஜெபங்களுக்கு தடையாக இருக்கிறது. 100% இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் அதற்கு நாம் தான் காரணமாக இருப்போமே தவிர தேவன் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டார். வாசிக்கலாம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு செவி கொடுப்பார். நல்லா கொடுங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு செவி கொடுத்தால், அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப தேவனுக்கு சித்தமானதை நம்ம செய்யும் பொழுது தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக லூக்கா 12:32 வாசிப்போம். பயப்படாதே, பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தை, நீ ஒருபோதும் எதை குறித்தும் பயப்படாதே. பயப்படாதே சிறுமந்தையே. மறுபடியுமாக நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யத்தையே நமக்கு கொடுக்கிறவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாதுன்னு வேதத்திலிருந்து வார்த்தைகளை நாம் இப்பொழுது பார்த்தோம். பயப்படாது, எதை கண்டும் பயப்படாதீங்க. தேவனிடத்தில் தைரியமாய் பேசுங்க. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம், நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம நீதிமானாக்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக இன்றமும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. நம் பாவங்களுக்கு விலக்கி தப்பித்து நித்திய ஜீவனுக்கு நாம் ஓட வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா சித்தமுள்ளவராய் இருக்கிறார், பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கீங்க. ஒரு நாள் நாங்கள் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் பயப்படணும். தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகுறமே அப்படின்ற ஒரு காரியத்துக்கு தான் நாங்கள் பயப்படணும் ஆண்டவரே. மற்ற எதை குறித்தும் நாங்கள் பயப்படக்கூடாது. அப்பா, எங்களோடு கூட இருக்கிறீங்க. இந்த நாளில் எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த சிறு மந்தைக்காக நீங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய சித்தத்திலே எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுவோம்.
நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி, ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன், எனக்காக மறிச்சிங்க, எனக்காக உயிர்த்தீங்க, என்னோடு கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இதோ கடைசியாக எனக்காக ஏற்படுத்தி வைத்த புதிய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. உடன்படிக்கையில் இந்த மாம்சம், இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலும் இரத்தத்திலும் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். நம்ம விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டு எடுக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதோ ஒரு விஷயம் நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி, பாவங்கள் தப்பிதங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க, இரத்தத்தினால கழுவுங்க, இனி நான் ஒரு நாளும் செய்த தவறையே செய்து கொண்டு இருக்க மாட்டேன், இனி எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு உங்கள் உள்ளத்தோடு ஒப்புரவாக்கி ஆண்டவரிடத்துல ஒப்புரவாங்க. நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதோ நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது. அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய கரம் கிருபை எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. இந்த ஆராதனை எங்களுக்கு நடத்தி கொடுத்தீங்க, நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவே வந்தேன்னு சொன்னீங்களே, உடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவன் கொடுப்பதற்காக நன்றி. பயப்படாதே என்ற தலைப்பில் இன்றைக்கு இத்தனை வசனங்களை கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றினீங்க. இந்த செய்தியை கொடுத்ததுக்கு உமக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. இது யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதை குறித்ததான ஆண்டவரே, யாருக்கு பேச இருக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் சேரட்டும். கர்த்தர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம கேடகமாக இருக்கிறாரு, பலனாக இருக்கிறாரு, நம்மை மீட்டு கொண்டவர், வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் நித்தம் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களை எங்கள் ஆத்மாவை எல்லாம் நீங்கள் திருப்தி ஆக்குகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய சித்தத்திலே எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம்ம குடும்பத்தோடும் நம்ம உற்றார் உறவினர்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். பிரேஸ்.